லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 57 62 வரை வாசிக்கும் போது கவனியுங்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நீ என்ன பின்பற்றி வானவர் கூப்பிட்டாராம்? கூப்பிடல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்க, இந்த மனிதன் இயேசு என்ன அழைக்கணும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கல, அவனே தானாக இயேசுவை பின்பற்றி வாழும்படியாக அவன் என்ன தெரியுமா செய்றான்? ஆசையோடு வாரான். வந்தாளுக்கு இயேசு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சேர்க்க இடமில்லை என்றார். என்ன பின்பற்றி வரணும்னு சொன்ன ஆளுக்கு என்ன சொன்னாரு? அந்த ஆள் நீங்கன்னு வச்சுடுங்க, பின்னால போவீங்களா? வாழ்வில் என்னை பின்பற்றி வருகிற உனக்கு வாழ்க்கையில அடிப்படையான தேவைகள் கூட இழக்க நேரிடும். உன்னுடைய சுகபோகங்களை துறக்க வேண்டியது என்ன செய்யலாம் இருக்கலாம். இதான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது போட்டிருக்கா? அந்த ஆள் போனாரா போகலையா தெரியலங்க. அதான் பதில். இது எல்லாம் என்ன சொல்லுன்னா அர்ப்பணிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஒரு ஆளை பார்ப்போம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். முதல்ல உள்ளவன் நான் வரேன்னா, இன்னொரு ஆளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். இயேசு அழைக்கிறார். இப்போது அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்ப இயேசுனுடைய அழைப்பு ஒண்ணு இருக்கிறது, அதுக்கு போட்டியே இன்னொன்னு வந்துட்டு. என்ன தெரியுமா? இயேசுவை ஆராதிக்கிறது ஒரு அழைப்பு, இன்னொன்னு என்னது? அடக்க ஆராதனை. அதுக்கு போட்டியே இன்னொன்னு வந்திருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? அவர் ஒரு அழைப்பு கொடுப்பாரானால் அதுக்காக எதையும் இழக்கிறது நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு அவர் அழைப்புக்கு மாறாக இன்னொன்னு வருமானம். அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? பாவம். இது நான் பாவம் நம்ம சொல்லல. அவருடைய அழைப்பு அவ்வளவு முக்கியம். அப்போ நான் போலன்னு என்ன செய்வாங்க? எங்க அப்பாவை யார் அடக்கம் பண்ணுவாங்க? அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மரித்தோர் என்ன செய்யட்டும், அதுக்கு வேற ஆட்கள் இருக்கிற அங்க நீ என்ன தெரியுமா செய்ய? என்னுடைய ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா செய்ய சொல்லு. மூணாவது ஒரு ஆளை சொல்லப்பட்டிருக்கு. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். நான் என்ன தெரியுமா செய்வேன்? பின்பற்றுவேன், ரெடி தான். நான் உமக்காக ஊழியம் செய்யறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். இவர் ரட்சிக்கப்பட்டாரா? இது ரட்சிப்பு தொடர்புடையதாக இங்க இயேசு என்ன செய்யல, பேசல. அது ஊழிய தொடர்புடையதாக இங்க என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முதல்ல முடிச்சுக்கிட்டு நான் என்ன தெரியுமா செய்யறேன்? வீட்டில் சில வேலைகள் இருக்கு, அதை செய்து முடிப்பதற்கு எனக்கு என்ன தெரியுமா செய்யணும்? உத்தரவு தர வேண்டும் என்று கேட்கிறான். இங்க என்ன தெரியும்? கர்த்தருக்காக செய்யப்படுகிற வேலை, கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஊழியம். அந்த ஊழியத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருப்போமானால், இப்படி நமக்கு இருக்குமானால், அந்த பணியை, அந்த தேவ பணியை இயேசு கிறிஸ்து எந்த பாணியில செய்தார் அந்த பாணியில் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? செய்ய வேண்டும்.